பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், சில இடங்களிலே சில தவறுகள் நடப்பதற்கு சிலர் தீவிரமாய் உதவி செய்திருப்பார்கள் இல்லையா? சில இடங்களிலே நாம் பார்ப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல இந்த தவறுக்கு இந்த மனிதன் தான் காரணம், இவர்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம், வேண்டுமென்று இந்த காரியத்தை செய்தார், இப்படியெல்லாம் நம்ம பல முறை பல இடத்திலே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இல்லைனால் பாருங்கள், யாரோ ஒரு மனிதர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருந்தால் அதற்கு பின்னாக ஒரு மனிதர் இருப்பார் இல்லையா? அதை ஸ்கெட்சு போட்டவர், அதாவது அதற்கு வழிவகுத்தவர் இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களிலே சிலர் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதன் 8, 9 ஆகிய வேதவசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீவினை செய்ய, தவறு செய்ய உதவி செய்கிறவன், உபாயம் செய்கிறவன் இல்லையா? அவர்கள் ஒரு தவறு நடக்கிறதற்கு ஒரு காரணமாய் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால், மனப்பூர்வமாய் அவன்தான் காரணம் என்று சொன்னால், வேதத்தின்படி அவன் துஷ்டன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல இடங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒருவேளை ஒரு குற்றத்துக்கு காரணமாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தெரியாமல் நடந்து விட்டது ஆண்டவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கே கேட்டுறணும். இனிமே அந்த காரியத்துக்கு நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீவினை செய்வதற்கு காரணமாயிருந்தால் ஆண்டவரிடத்திலே கேளுங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். பாருங்கள், சிலரை பார்க்கும் பொழுது சிலருக்கு ஒரே பரியாச எண்ணங்கள் தோன்றும். காரணம், உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் கீழ் நிலையிலே சிலர் இருப்பார்கள் இல்லையா? கடந்த நாட்களில் அவன் எப்படி வாழ்ந்தான் பாரு, இப்போ எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்லாம் சிலர் பரியாசமாய் சொல்லுவார்கள். ஏன் நாளைக்கு உங்கள் நிலைமை அப்படி வராதா? நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை அப்படி வராதா? அல்லது உங்கள் பெற்றோர்களின் நிலைமை இப்படி வராதா? ஏன் நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்த இடத்திலே தான் இருக்கப் போகிறீர்களா என்று நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் ஒரு மனிதன் ஒரே இடத்தில் இருப்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வந்து போவது சகஜம். ஆனாலும் அதில் எப்படி நாம் இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆண்டவருடைய கிருபை நமக்குள் நிலைத்திருந்து நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம் இல்லையா? இது போன்ற பரியாச நிலை உள்ள மனிதர்களை குறித்த வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். பரியாசக்காரன் மனுஷன் என்று சொல்லப்படுவதற்கே தகுதி இல்லாதவன், அவன் மனுஷனே கிடையாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவன் மனிதன் கிடையாது, மனித பிறவியே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தீய நோக்கம் பாவம், அதை கூடவே பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆகவே ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய மனம் இது போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்தது உண்டு என்று சொன்னால், இன்றே ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். உங்களுடைய மனதை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள், அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அர்ப்பணியுங்கள். நிச்சயமா எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரிடத்திலே கேட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தவறுகள் மன்னிக்கப்படும். இனி மனிதனாக வாழ முயற்சிப்போம். ஒருவேளை தவறு செய்யவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால், இது போன்ற இடங்கள் வருகிற பொழுது, தவறு செய்கிற நிலைகள் வரும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அழகாக என்ற 2 வேத வசனத்தின் மூலமாக என் ஆண்டவர் பேசினீர். குறிப்பாக ஒருவேளை நான் வழி தவறி செல்கிறேனோ என்று சொல்கிற நிலையில் இருந்த பொழுது என் ஆண்டவர் பேசினீங்க. ஒருவேளை தவறு செய்கிறேனோ என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ரெண்டும் ஆண்டவரை, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று சொல்லியும் என் ஆண்டவர் எனக்காய் பேசினீர். அதற்காக நன்றி என்று சொல்லி இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் நெருங்கி சேர்ந்து அவர்களை அரவணைத்திருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. குறிப்பாக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டுமே என்று சொல்லி தெரியாமல் இருந்த பொழுதும் இந்த வேதவசனத்தின் மூலமாக என் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீரே என்று சொல்லுகிற எண்ணத்தோடு இதை பார்ப்பவர்கள் உண்டு. அவர்களுக்காய் கர்த்தர் இரக்கம் காண்பித்தருளும். ஒருவேளை வாழ்க்கையை தவறு உண்டு என்று சொன்னால் மன்னித்தருளும்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், எப்பொழுதும் அவரோடு கூட உம்முடைய கிருபை நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.